ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையினுடைய இழப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பெரிய இழப்பு. அண்ணாமலையினுடைய இழப்புனாலதான் விஜயனுடைய கட்சியினுடைய வளர்ப்பு அதிகமாச்சு. அண்ணாமலை இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக ஒரு வடிகாலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல அண்ணாமலை அவர்கள் தீர்க்கதரிசியா பிஜேபியில தலைவரா போட்டாங்க, மாநில தலைவரா போட்டாங்க. மாநில தலைவரா போட்டதுக்கு பின்னால ஒரு 25 லட்சம் இளைஞர்கள் ஒரே மாசத்துல பிஜேபியில சேர்ந்தாங்க. சேர்ந்து கட்சியினுடைய வளர்ச்சி, பிஜேபி வளர்ச்சி அண்ணாமலை மேலதான் அபரிமிதமான வளர்ச்சி காணப்பட்டது. அதுக்கு முன்னால தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அவரு தாமரை மலர்ந்தே தீர்மனும் முழக்கமிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களே, தாமரை மலர்கையில மொக்க விடல. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறப்போ தாமரை தண்ணிக்குள்ள மொக்க கூட விடல. ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு பிற்பாடுதான் தாமரை மலர்வதற்கு உண்டான ஏற்பாடு நடந்து 2021 4 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தது. அண்ணாமலையை பாரதிய ஜனதா கடைசியில சரிவர பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த இடையில நம்ம எல்லாம் தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நீங்க கட்சி விட்டு முடுக்குனாத்தான் கட்சியில சேருவேன்னு சொன்னாங்க. என்னைக்கு அண்ணாமலை எடப்பாடி சனி வாக்கு, எடப்பாடியினுடைய சனி பிஜேபியினுடைய வார்த்தையை கேட்டு பிஜேபி கேட்டுதோ அன்னைக்கே அண்ணாமலையை கட்சி விட்டு நீக்கி நைனா நாகேந்திரனை போட்டாத்தான் வருவன்னு சொல்லி அடம் பிடிச்சார். இந்த எடப்பாடி நாட்கள சனி உட்கார்ந்துதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழப்பதற்கு காரணமே எடப்பாடி தான். எடப்பாடி அண்ணாமலை அனுசரிச்சு போய் தலைவரா இருந்துட்டு போறாரு. அவர் ஒரு பக்கம் கட்சி வளர்த்துட்டு நான் ஒரு பக்கம் கட்சி வளர்த்துறேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜயும் வர முடியாது, குஜையும் வர முடியாது, யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச துரோகம், அதிமுகவுக்கு தான் துரோகம் பண்ணி இருக்கிறார். அவரு அதிமுக வாழ வச்சு இருந்திருந்தா கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு 18 சீட்டு தான் ஜெயிக்கிறாருன்னு சொன்னா அண்ணாமலையினுடைய வரவை பயன்படுத்தாதனாலதான் அண்ணாமலையை தமிழ்நாட்டு பாஜக தலைவராக நீடித்திருப்பார்கள். என்றால் 2026 அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும், பாஜகவும் குறிப்பிட்ட சீட்டு ஜெயிச்சிருக்கு. அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கே யோகியதை பாஜக முடிக்க விட்டுருச்சுங்க. கடைசியில எல்லாம் கேட்கிறப்போ எங்கன்னு கேட்கிறப்பதான் ஒரு பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி போட்டு அண்ணாமலையை உபயோகப்படுத்தினாங்களே ஒழியோ அண்ணாமலையும் மனம் உவந்து வேலை செய்வதற்கு இல்லை. அண்ணாமலையை கட்சி நடத்துற அண்ணாமலை பிஜேபி நல்ல விதமா நடத்தலிங்கிறக்காக வேண்டிதான் அண்ணாமலை மூலம் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் நாம இனிமேல் அண்ணாமலையை நம்பி கட்சியில் பிரயோஜனம் இல்லை, இவர் கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க எடப்பாடியினால, அதனால எல்லா இளைஞர்களும் தங்களுக்கு ஒரு விடிகளை தேடணும் என்பதற்காக வேண்டித்தான் விஜயை நோக்கி படையெடுத்தாங்க. விஜய்கிட்ட இருந்த ஏற்கனவே இருந்த ரசிகர் பட்டாளமும் இந்த தாவேகா கட்சி பட்டாளமும் அண்ணாமலையினுடைய பட்டாளம் இருக்கும் இல்லையா, அண்ணாமலை ஆர்மி, அதில் இருக்கக்கூடிய 25 லட்சம் 30 லட்சம் இளைஞர்களும் தாவேகாவில மிங்கிள் ஆகிறதுக்கு எடப்பாடியை வழிவகுத்து கொடுத்தார். இந்த கருத்தை என்னைக்கு அண்ணாமலை பிஜேபி தூக்கி எறிஞ்சுதோ, எடப்பாடி சொல்லி தூக்கி எறிஞ்சு நைனா நாகேந்திரன் போட்ட காலத்துல அடுத்த நாளே இந்த கருத்தை எங்க சேனல்ல வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொன்ன அண்ணாமலையினுடைய இழப்பு பாரதிய ஜனதாவுக்கு பெரிய இழப்பு. அண்ணாமலைக்கு மீண்டும் பயன்படுத்துங்கள் எவ்வளவோ தடவை சொல்லியுமே இந்த செவடங்காதுல சங்கு ஊதுற மாதிரிதான் இந்த அமித்ஷா காதுல ஊதுன சங்காத்தான் இருந்திருக்குது. இப்ப அமித்ஷாவுடைய வற்புறுத்தல் பேர்ல தான் அண்ணாமலை பிஜேபி விட்டு விலகி நிற்க காரணம். கடைசியா அந்த மோடிங்கிற ஒத்த மனுஷனுக்காகத்தான் நான் பிஜேபியில் இருக்கிறேங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணை ஒட்டலிங்கிறதான் அண்ணாமலை பிஜேபியினுடைய நிலைமை அப்படி இருந்தது. இன்னைக்கு அமித்ஷா ஒரு கேம் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு 5/5/2026 மாலை 6 மணி சுமார் அமித்ஷா ஒரு கேம் ஆடுறார். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி தார்மீக ஆதரவு கொடுங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு டெல்லியில இருந்து ஆட்டி விட்டு இருக்கிறார்.
அங்க சாட்டை தொலைந்து இருக்கிறார், இங்க எடப்பாடி ஆட போறார். அந்த தைரியத்துல தான் 7ஆம் தேதி அன்னைக்கு நான் பதவி ஏத்துக்கிறேன்னு விஜய் சொல்றதுக்கு காரணமே. இப்போ யாருமே சேர்த்தவில்லை என்று சொன்னால் அந்த 107 சீட்டை வச்சுக்கிட்டு விஜய்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா ஆட்டு வைத்தார் யார் ஆறுவோ ஆடாதாரோ கண்ணாங்கரமாக அமித்ஷா ஆட்டி வைக்கிறார் எடப்பாடி. இப்பும் எடப்பாடிக்கு புத்தி வேணும்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு அமித்ஷா சொல்றான்னு நீங்க அங்க போய் சேர்ந்து இன்னும் அதிமுக வீழ்ச்சிக்கு அமித்ஷா ஒரு காரணமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறார். இனிமேலும் காரணமாக இருப்பார். கழுத தேஞ்சு கட்டருமான கதையாத்தான் இன்னைக்கு அதிமுக நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல எவ்வளவுதான் மக்கள் வெறுப்பா இருந்தாலும் இன்னைக்கு 74 சீட்டை கொண்டு உட்கார வச்சிருக்கிறான். அதிமுகவுல நீங்க மாநிலம் முழுக்க சுத்தி நாங்க தான் ஜெயிக்கிறோம் 2024 எங்க தலைமையில தான் ஆட்சி அமைச்சர் முதலமைச்சராவே நீங்க வீதி ஊரா நாடு ஊரா ஊரா சுத்தி உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு 47 தான். 47 சீட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உங்களோட சேர்ந்து இருக்கிற கட்சியும் சேர்த்து கட்டி குட்டிச்சவராய் போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்பது நிறுவனமா இருக்குது. இன்னொரு கருத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே. டிவிக்கே தனித்து நிக்கிறப்ப அமித்ஷா தான் தனியா நிக்க சொன்னார் டிவிக்கேவை. அதனால அவர் நின்னார் அப்படிங்கறதுனாலதான் முன்னொரு கருத்து ஓடிச்சு. அந்த கருத்துக்கு கடைசி இடையில முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. முற்றுப்புள்ளி வச்சு விஜய் என்னை யாரும் கூப்பிடல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தனிக்காட்டு ராஜா தன்னந்தனியாத்தான் நிப்ப 234 தொகுதின்னு அறிவிச்சிட்ட பிற்பாடுதான் அமித்ஷாவினுடைய பேச்சு எடுபடலை என்பது அப்பவே தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜயினுடைய பட்டாளமும் அண்ணாமலையினுடைய ஆர்மி பட்டாளமும் சேர்ந்துதான் இன்னைக்கு விஜய்க்கு 108 தொகுதி வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்திருக்கிறத எல்லளவு மறுக்க முடியாத உண்மை. அண்ணாமலை அப்ப ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. எல்லா பல யூகங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை பிஜேபி சரியா பயன்படுத்தாதனால அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்பாருன்னு. அப்படி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அண்ணாமலைக்கு இப்ப எப்படி விஜய்க்கு ஒரு எழுச்சி இருந்து எல்லா மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி அண்ணாமலை தலைமை ஏற்றுக்கிட்டு இதே எழுச்சியோட அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓட்டு போட்டிருந்தாங்கனாக்கா அப்ப அண்ணாமலையும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஜெயிச்சு அவருடைய செல்வாக்கை நிரூபிச்சிருப்பார். ஆனால் அண்ணாமலை என்ன நிர்பந்தத்தின் காரணமாக தனி கட்சி துவங்குறாங்கன்னு முதல் பேசினாங்க. அப்புறம் மறுபடியும் அதை துவக்க முடியாது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மறுபடியும் பிஜேபிக்கே ஆதரவு கொடுத்தார். ஆனா இருந்தாலும் அண்ணாமலைய கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில் நிறுத்தி இருக்கணும். இப்ப வானதி சீனிவாசன் வடக்கு தொகுதியில் நிறுத்தினத இப்ப செந்தில் பாலாஜி அங்க நின்று அந்த அம்மன் அர்ஜுனனை தோக்கடிச்சாரு இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை அங்க நிறுத்தி இருந்தோம்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தோக்கடிச்சிருந்திருப்பாரு. அந்த இடத்துல டிவிக்கே தோக்கடிச்சு அண்ணாமலை நின்று இருந்தா கூடுதலா இன்னும் ஒரு 2-3 சீட்டு கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அண்ணாமலையை கழட்டி விட்டனாலதான் கோயம்புத்தூர்ல அதிமுக வலுவிழந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது, நம்ம டிவிக்கே ஜெயிக்குதுங்க. இந்த டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்தது இந்த பாரதிய ஜனதா தான். பாரதிய ஜனதா அண்ணாமலை சரியாக பயன்படுத்தி இருப்பார்களே என்று சொன்னால் இன்னைக்கு அண்ணாமலை முதலமைச்சர் சீட்டுக்கு போறதுக்குண்டான வாய்ப்பு வந்திருக்கும். அண்ணாமலை கட்சிக்கு அவர் கடுமையா உழைச்சாருங்க. இப்ப எப்படி விஜய் என்னோட கேரியருடைய உச்சத்தை விட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்தேன்னு சொன்னார் இல்லையா, அவரும் தன்னுடைய கேரியருடைய உச்சம் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ் பரீட்சை எழுதி தமிழ்நாட்டில் 2வது மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஐபிஎஸ் பதவியை உதறி எறிஞ்சிட்டு உச்சபட்ச பதவி உறைஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்தவர் தான் அண்ணாமலை. அந்த உச்சபட்ச பதவியை உதறி எறிஞ்சிட்டு வந்தவங்களை கருவேப்பிள்ளை மாற பயன்படுத்தி தான் அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சதுனால இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஊட்டியில போய் ஒரே ஒரு இடம் ஜெயிக்குது, நீலகிரி தொகுதியில. அதுவும் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அங்க இருக்கிற குளூர்ல நடுங்கிக்கிட்டு ஏதோ கையை மாத்தி ஓட்ட பட்ட நம்பி கூட்டுட்டான். அப்படித்தான் ஜெயிச்சிருப்பாங்களோ இல்லையோ, சின்னத்தை பார்த்து போட்டிருந்தாங்களாக்க கை நடுக்கமில்லாத போட்டிருந்தாக்கா அங்க பிஜேபி ஊத்தி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபியை மக்கள் வளருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை.
இதையாவது புரிஞ்சு கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் பிஜேபி வேண்டாம் நான் தன்னந்தனியா நிக்கிறேன்னு சொல்லி இப்ப கூட வந்தா கூட அடுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா இன்னும் பிஜேபிக்கு அடிமையாகத்தான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்குத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ தாவேகாவுக்கு டெல்லியில இருந்து அமித்ஷா மூலம் உத்தரவு வந்து நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுங்க அப்படி சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலதான் அந்த உத்தரவு பறந்து வந்ததா சொல்றாங்க. அந்த தைரியத்துல தான் அவர் 7ஆம் தேதி அன்னைக்கு பதவி ஏத்துக்கிறேன்னு சொல்லி விஜய் சொல்லுவதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 118 சீட்டை மெஜாரிட்டி காமிச்சாதான் விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இது ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி மூல துணை போனா விஜய் நல்லா உஷாரா இருக்கணும். இல்லைன்னா உங்களை கெடுத்து மூளையில முடிச்சு கட்டிடுவாருங்க அமித்ஷா. அத விஜய் புரிந்து கொண்டு உங்களுக்குன்னு வர கட்சியில் ஏதாவது கூட்டணி இருப்பா. இப்ப காங்கிரஸ்கார 5 பேர் வரான், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் வரான், விடுதலை சிறுத்தைகள் வர்றான், கம்யூனிஸ்ட் வர்றான்னு அந்த மாதிரி உறுதி கட்சிகளை விஜய் தன் பக்கம் இழுத்து வச்சு பேசி ஏதோ கூட்டணி மந்திரி சபை ஆசை காமிச்சு வந்தா விஜய் வந்து 5 வருடம் முதலமைச்சர் பதவியில தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அங்க டெல்லியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க அதிமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தோல்விக்கு குழி வரைச்சுக்கிட்டு இருக்குதா தான் அர்த்தம். தன்னுடைய இதற்கு தானே குழி வரைக்கிற மாதிரிதான் அர்த்தம். இந்த சமயத்துல விஜய் புத்திசாலித்தனமா நடந்து கொண்டு நம்ம கருத்து வந்து செங்கோட்டையன் இங்க இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அமித்ஷாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டாருங்கிற மாதிரிதான் ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டு இருக்குது. ஏன்னா அங்க போய் எடப்பாடி செங்கோட்டை மூஞ்சில போய் முழிக்கணும் இல்லையா? வெளியிருந்து ஆதரவு கொடுத்தான்னா அவனோட ஒன்னா சுத்தினேன்னா இங்கெல்லாம் கோபியில பேசுறப்ப அவனு வாடா ஓடாத வச்சு வாக்கிய சண்டை வரப்பு சண்டை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமித்ஷா சொன்னாலும் எடப்பாடி போகுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை என்பது போல் தான் தெரிகின்றது. ஆனால் 53 சீட்ல 47 தான் அவங்க செஞ்சிருக்காங்க. மீதி இருக்கிறனால அமித்ஷா முடிக்கிட்டு ஆதரவு கொடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஆதரவு கொடுத்தா தான் விஜய்க்கு வந்து 118 மெஜாரிட்டி காமிச்சு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.